ஹலோ கைஸ் 11 மூவி டைட்டில் கார்டு போடுவாங்கல்ல. அப்போது வந்து 11 அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் லைட்டர் வந்து வரும். லைட்டர் திறந்து இப்படி ஃபயர் வர மாதிரி வரும் இல்லைங்களா? அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த படத்தில் ஃபயர் வச்சு ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கில்லர் வந்து நம்ம பெஞ்சமின் வந்து பணத்தை வந்து எரிப்பார் இல்லைங்களா? ஓகே, இதுதான் வந்து கில்லரோட ஸ்டைல், பணத்தை எரிக்கிறது தான் அப்படின்றது. ஸோ அதனால தான் ஃபயரை காமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே லைட்டர் தான் வந்து பிளான் சி, அந்த பெரிய விஷயத்த கேப்சர் பண்ணது இந்த லைட்டர் தான். ஸோ அதனால தான் வந்து அந்த டைட்டில் கார்டில் லைட்டர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த போலீஸ் வந்து பெஞ்சமின் கிட்ட சொல்லுவார் இல்லைங்களா கடைசி சீனில், இந்த மாதிரி நீ எவ்வளோ பிளான் பண்ணி இது பண்ணியிருக்க, ஆனால் நீ எப்படி தெரியுமா மாட்டின, எப்படா மாட்டினா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த லைட்டரால் தான் நீ அன்றைக்கி நீ என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணும்போது நான் கான்ஷியஸாக தான் இருந்தேன். அப்போ நான் வந்து இந்த லைட்டரை பார்த்தேன். அதே மாதிரி அன்றைக்கி என் வீட்டுக்கு வந்து நீ சிகரெட் பற்ற வைக்கும் போது லைட்டர் பார்த்தேன், அதிலே நீ மாட்டிக்கின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். யானைக்கும் அடி சறுக்கும் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லுவாரா? ஐயோ, நான் போய் லைட்டரில் போய் மாட்டிக்கினேப்பா, இவ்வளோ பிளான் பண்ணி போச்சே, இன்னொருத்தனை வேற கொலை பண்ணணுமே, என்ன பண்ண போதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் வரும் பாருங்கள் பிளான் சி. இது இப்படி லைட்டரை கவனிக்க வச்சதுக்கான காரணமே பெஞ்சமின் தான் அப்படின்னு சொல்லும் போது சச்ச வாவ் சீன் அது வந்து. அதே மாதிரி கடைசியில் பெஞ்சமின் வந்து அந்த போலீஸை பார்த்து சொல்லுவாங்கல்ல, யானைக்கு வேணால் அடி சறுக்கலாம் ஆனால் எனக்கு இல்லை. அந்த சீன் நான் வீட்டில் விசில் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ செமையாக இருந்துச்சு அந்த சீன் வந்து. அதே மாதிரி இந்த கடைசி சீன்லேயும் வந்து பெஞ்சமின் பண்ணது வாவ் தான். என்னென்னா பெஞ்சமின் சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இஃப் யூ திங்ஸ் எப்படி வேணாலும் செத்துருக்கலாம், வேறு ஏதாச்சும் மருந்து குடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹார்ட் வந்து மனோகருக்கு கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்கோசமே அந்த டேப்லெட்டை வந்து சாப்பிட்டாரு. விச் மீன்ஸ் அது வந்து பிரெயின் டெத் ஆகிற டேப்லெட். ஸோ பிரெயின் டெத் ஆகிற டேப்லெட் சாப்பிடும்போது ஹார்ட் வந்து ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் ஆகும், பிரெயின் மட்டும் தான் போகும். ஸோ இந்த கிளாரிட்டியே எனக்கு வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் நல்லா புரிஞ்சுது. ஸோ இங்கேயும் வந்து பெஞ்சமின் வந்து நல்லா யோசித்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது செகண்ட் டைம் பார்க்கும்போது அப்போ தான் நானே யோசித்தேன், ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி ஸ்டேட்மெண்ட் அந்த பெஞ்சமின் அண்ட் ஃப்ரான்சிஸோட கலரை அப்போது சவுண்ட் கேட்கும்ல, பெஞ்சமின் வந்து சொல்லுவார், என்னை அவன் பக்கத்துலேயே புதைச்சிடுங்க, ஏன்னா அவனுக்கு வந்து இருட்டுனா பயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஐயோ, அந்த சீன் அப்படியே பொங்கிடுச்சு எமோஷன். அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு இந்த கடைசி டயலாக்ல. ஓகே கைஸ், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.